ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஹெவன்லி டீமன் ரீபார்ன் மேன்வாவோட 30வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 29 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்ப அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம அங்க வந்து அந்த இடத்துல நிறையவே வந்து ஸ்ட்ராங்கா இருப்பா நம்ம ஹீரோட மோட்டிவேஷனால. அதனால அவளும் அங்க இருந்து வெளியே போயிருப்பா. கடைசியில ஹீரோ வந்துட்டு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு உள்ளாகிட்டு வெளியே போனா அங்க அட்டாக் பண்ண ஆளுங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ ஆம்புஷ் பண்றதுக்கு அங்க ஒரு 5 பேர் இருந்தாங்களா. அப்ப ஹீரோ வந்துட்டு அவனோட த்ரோயிங் நைஃப்ஸ வந்துட்டு வீசுறப்ப 3 பேரை கரெக்டா கண்டுபிடிச்சு ஹீரோ போட்டு தள்ளிடுறான் அதை வச்சு. ஆனா அதுல 2 பேர் இருந்துட்டு அவனோட த்ரோயிங் பிளேட்ஸ்ல இருந்து மிஸ் ஆகி அங்க இருந்து தப்பிச்சு போயிடறானுங்க. ஹீரோ வந்துட்டு நான் மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவங்கள துரத்தி போறான். போயிட்டு அவங்களோட வேகமா போய் அவனோட நெஞ்சிலேயே இருந்துட்டு ஹீரோ அவனோட ஸ்பேரை வந்துட்டு இறக்கிறான். அதுக்கப்புறம் இன்னொருத்தனை அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அவன் கொஞ்சம் தூரமா வந்துட்டு போயிட்டான். ஓ, அவ்வளவு தூரமா அவன் போயிட்டானா, இதை வச்சு என்னால அவனை பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷேட்டரிங் த்ரோ அப்படிங்கிற ஒரு மூவ் வந்து யூஸ் பண்றான். இது மூலியமா அவனோட ஸ்பீர் இருந்துட்டு பயங்கர வேகத்துல போயிட்டு அவனோட ஒரு கால் இருக்குல்ல, கால்ல குத்தி அவனோட காலையே பேத்து எடுத்துக்கிட்டு போயிருது. அதனால ஒரு கால் இல்லாம அவன் அப்படியே கீழே விழுந்தாரான். நோ தென் யார் இவனுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போய் பார்த்தா அவன் ஆல்ரெடி இறந்துட்டான். இவன் என்கிட்ட எந்த விஷயமும் உளறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாய்சனை சாப்பிட்டுட்டு இவனே இறந்து போயிட்டானா. சோ ஒரு அசாசின் கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம அவனோட உயிரை எடுத்துக்கிறதுக்காக பாய்சனை வந்துட்டு சாப்பிட்டானா. வாட் அ ஷேம். இவன் இருந்து எதுவுமே கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் தான் டிவைன் ஃப்ளேம் அப்படிங்கிற ஒரு நெருப்பை பத்தி சொல்றாங்க. ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. இதை வந்துட்டு ரெமனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளேம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஹெவன்லி டீமன் இருப்பார்ல, அவர் வந்துட்டு விட்டுட்டு போன ஒண்ணு. இதுதான் எல்லா டெமானிக் ஆர்ட்ஸுக்குமே ஒரு வேர் மாதிரி. இதுல ஒரு மிஸ்டீரியஸான பவர் இருக்கு அப்படின்னும், டெமானிக் ஆர்ட்ஸ் எல்லாம் யார் கத்துட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே இது ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க அதை பார்த்துட்டு அதுதான் உண்மையான டிவைன் ஃப்ளேம். அதுல இருந்து உங்களுக்கு ஒரு கதகதப்பும் அதே சமயத்துல ஒரு ஹாரரும் இருந்துட்டு வெளியே வரத சேம் டைம்ல உங்களால ஃபீல் பண்ண முடியும். நான் ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் கூட ட்ரெமெண்டஸான வெயிட்டை வந்துட்டு என்னால ஃபீல் பண்ண முடியுது. அது பக்கத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால யோசிச்சு மட்டும் தான் பார்க்க முடியும். அது பக்கத்துல மண்டிட்டு இருக்கிற அந்த டிவைன் மெய்டனுக்கு அதோட பிரசன்ஸ் வந்துட்டு என்ன மாதிரி இருக்கும், எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறா. இந்த மாதிரி பேங்க்அவுட் ஆஃப் டிவைன் ஃப்ளேம்ஸ் அப்படிங்கிற மாதிரி பப்ளிக் செரமனி நடக்கிற வரைக்கும் இந்த ஃப்ளேமை வந்துட்டு பப்ளிக்கா யாருக்குமே காட்ட மாட்டாங்க. இப்ப இந்த டிவைன் மெய்டன் ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க இருக்கிற பேலஸ்ல தான் வந்துட்டு அதை மறைச்சு வச்சு அதை வந்துட்டு அவங்க வர்ஷிப் பண்ணிட்டு இருப்பானுங்க. இந்த கல்ட்டுல எந்த டைம் வேணாலும் ஆக்சஸ் பண்றதுக்கு 2 பேருக்கு மட்டும் தான் அதிகாரம் இருக்கு. ஒன்னு கரண்டா இருக்கிற ஹெவன்லி டீமன். இந்த டிவைன் ஃப்ளேமை எப்ப வேணாலும் வந்து பார்க்கலாம். பட் அது கூட கம்யூனிகேட் பண்றதுக்கான எபிலிட்டி வந்துட்டு அவர்கிட்ட கிடையாது. பட் ஹெவன்லி டீமன் மாதிரி இல்லாம அந்த நெருப்பு கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த டிவைன் மெய்டனுக்கு வந்துட்டு பவர் இருக்கு. இவங்களுக்கு அடுத்து யாரு டிவைன் மெய்டனா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவைன் மெய்டனும் அந்த டிவைன் ஃப்ளேமுமே இருந்துட்டு சூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் அவங்க அப்படி சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா காலம் முழுக்க அவங்கள டெடிகேட் பண்ணிக்கிட்டு ஹெவன்லி டீமனுக்கும் இந்த டிவைன் ஃப்ளேமுக்கும் இருந்துட்டு அவங்க சர்வ் பண்ணி ஆகணும். அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுக்கவே முடியாது. இல்ல அந்த டிவைன் ஃப்ளேமை வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்களா, இல்ல அதை இன்டரப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்களா, ஹெவன்லி டீமனோட மனைவியா மாறி இந்த கல்ட்டோட லேடியா மாறணும். பட் அதுக்கும் அர்த்தம் வந்துட்டு ஹெவன்லி டீமன் அவங்க அன்ஃபிட் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்க ஒரு தனிமையான வாழ்க்கையை தான் வாழணும். அப்ப அங்க இருந்துட்டு இவங்க என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம யுன்சங் இருந்துட்டு இன்னும் இங்க வரல. திஸ் டைம் என்னோட ட்ரைனிங்கோட பலனை வந்துட்டு நான் உனக்கு காமிக்காம விட மாட்டேன். யுன்சங் அவன் 900 இருந்தப்போ திடீர்னு ஒரு கண்ண மூடி திறக்கிறதுல அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்துட்டு மாறினதுனால எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. ஆஃப்டர் தட் ஸ்ட்ராங் ரைவலுக்கு எதிராக நான் சண்டை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் வந்துட்டு வந்துச்சு. பட் உன்னோட உண்மையான பவரை வந்துட்டு நீ ரிவீல் பண்ணப்போ அந்த எமோஷன் இருந்துட்டு இன்னுமே எனக்கு அதிகமாகி அது வந்துட்டு ஒரு பொறாமையா மாறுச்சு. பட் இப்போ நான் அட்மிட் பண்ணிக்கிறேன், என்னோட அப்பா இருந்துட்டு உன்னை நோட்டீஸ் பண்ற அளவுக்கு நீ வந்துட்டு டெஃபினட்டா ஸ்ட்ராங்கா இருக்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பேங்க்அவுட் ஆஃப் டிவைன் ஃப்ளேமுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. அங்க யுஞ்சி அதை பார்த்துட்டு ஹீரோ இல்லாம இருக்கிறத பட்டு கேப்டனுக்கு ஏதாச்சும் ஆயிருச்சா, இந்த மாதிரி கூட்டமா இருக்கிற பிளேஸ்ல அவரை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம் தான். பட் இருந்தாலும் என்னால கண்டுபிடிக்க முடியலையே அப்படிங்கிறப்ப ஹீரோ பின்னாடி வந்து நின்றுட்டு நீ நிறையவே ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுது யுஞ்சி அப்படின்னு கேட்கிறப்ப அவர் வந்துட்டு கேப்டன் அப்படின்னு பார்த்துட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் அப்படி இருக்கவும் கொஞ்சம் மாறுபட்டிருக்கவும் என்ன மாதிரியான ட்ரைனிங் வந்துட்டு இவர் இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தாருன்னே தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு உங்களுக்காக நான் வந்துட்டு புது க்ளோத்ஸை வந்துட்டு தேடி தட்டுமா அப்படின்னு கேட்க ஹீரோ இருந்துட்டு நம்ம இந்த பேங்க்அவுட்ல கலந்துக்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் காம்படிஷன்ல. இந்த கேஸ் என்னோட துணியை பத்தி கவலைப்படுறதை விட இந்த காம்படிஷனை நல்ல ரிசல்ட்ஸா கொண்டு வரது தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியம் கிடையாது, நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு அட்டைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறப்ப ஹெவன்லி டீமனுமே நம்ம ஹீரோவை பாக்குறாரு. அவர் நினைக்கிறாரா இல்ல நம்ம ஹீரோ நினைக்கிறாரான்னு தெரியல. மேபி ஹீரோவா தான் இருக்கணும். எங்க 2 பேரோட பவர் லெவலோட எந்த அளவுக்கு கேப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கினா அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது.
நெக்ஸ்ட் சாப்டர்ல யுஞ்சி இருந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோ பாராட்டினாலே அதனால என்னோட growth-க்கு வந்துட்டு இவர் காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காரு. அவர் என்ன நோட்டீஸ் பண்ணதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு என்ன யுஞ்சி உன் மைண்ட்ல ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இப்பதான் அவரோட க்ளோஸா பார்க்கும்போது தெரியுது இவர் லைட்டா கொஞ்சம் உயரமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இவரோட ஸ்கின்னுமே வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ரொம்பவே கிளாஸியா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு கேப்டன் நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க அப்படின்னு அவ சொல்லி ஃபிளர்ட் பண்ணலான்னு பாக்குறதுக்குள்ள ஹெவன்லி டீமன் இருந்துட்டு இதுதான் நீங்க எல்லாருமே இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த மூமெண்ட், இந்த பேங்க்வெட் ஆஃப் டிவைன் ஃபிளேம்ஸ் இருந்துட்டு இப்போ தொடங்கட்டும் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற எல்லாருமே உற்சாகத்துல கத்துறாங்க. இந்த பேங்க்வெட் ஆஃப் டிவைன் ஃபிளேம் அப்படிங்கிறது 4 பெரிய ஸ்டேஜ்ல வந்துட்டு ஒரே நேரத்துல நடக்கும், ஒரு நாள் ஃபுல்லா நடக்கும். இந்த நாள்ல தான் இந்த டெமானிக் கல்ட்ல இருக்கிற எல்லா ரேங்க்ல இருக்கிறவங்களுமே டிராஸ்டிக்கா வந்துட்டு மாற்றப்படுவாங்க. சிம்பிளா சாகுற வரைக்கும் ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலியமா அவங்களோட பவரை டிஸ்ப்ளே பண்ணி இந்த ரேங்க்ல வந்துட்டு சேஞ்ச் நடக்கும். வெதர் இந்த சேலஞ்சஸ் மூலியமா நீங்க இந்த கல்ட்ல அதிகமான ரேங்க்குக்கு உங்களோட லைஃப் ரிஸ்க் பண்ணி போலாம், இல்லனா நீங்க இப்ப எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்களோ அதோடய சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துட்டு உங்களோட உயிரை வந்துட்டு நீங்க காப்பாத்திக்கலாம். ஜஸ்ட் இந்த ஒரே நாள்ல நூத்துக்கணக்கான டெமானிக் கல்ட்டை சேர்ந்தவங்களோட உயிர்கள் வந்துட்டு போயிட்டு எம்டி சீட்ஸ் எல்லாமே புது ரேங்கால நிரப்பப்படும். இதுதான் இந்த கிரேட் பேங்க்வெட்டோட நேச்சர். நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு டெமானிக் கிங், இந்த பேங்க்வெட்டை யூஸ் பண்ணிட்டு நான் டெமானிக் கிங்கா இருந்துட்டு மாறணும், அதுக்கான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இது இருக்கும். இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா எந்த டெமானிக் கிங்கை வந்துட்டு நான் சேலஞ்ச் பண்றது? ஹையர் ரேங்கிங் டெமானிக் கிங்ஸுக்கு வந்துட்டு இன்னும் நம்ம மேட்ச் கிடையாது, பட் லோவர் டயர்ல இருக்கிறவங்கள ஃபேஸ் பண்றதுக்கு நான் வந்துட்டு ப்ரிப்பேர் ஆயிருக்கேன். அப்படி அவங்க கூட சண்டை போறதுக்கு நான் கைவிலங்குகளை வந்துட்டு சிலதை கழட்ட வேண்டியது வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அதுக்குள்ள இவர் வந்துட்டு ஸ்டேஜுக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைச்சு பார்க்கல. அப்படிங்கிறப்ப அந்த சூமில் இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அங்க இருந்துட்டு நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ, நான் ஸ்லீப்பிங் டிராகன்ஸோட கேப்டனை வந்துட்டு சேலஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்கிற மாதிரி கத்துறான். அப்ப அங்க வந்துட்டு அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கவனை கொன்னுட்டு கேப்டன் ஆஃப் த ஸ்லீப்பிங் டிராகன்ஸா லுக்ஸ் லைக் எனக்கு முன்னாடியே யாரோ அவன் கூட சண்டை போட போறாங்க போல. இந்த சேலஞ்ச் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்றது பண்ணாதது அவங்களோட சொந்த முடிவு தான். ஆர்டினரி உங்களை விட ஹையர் ரேங்க்ல இருக்கிறவங்க ஒரு சேலஞ்சுக்கு வந்துட்டு கூப்பிட்டாங்க அப்படின்னா நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. பட் எனக்கு தெரிஞ்ச யுன்சங் வந்துட்டு கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பான். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதே மாதிரி அங்க ஒரு தரமான என்ட்ரியை கொடுத்துட்டு உங்களோட சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள 10வது ரேங்க்ல இருக்கிற கிரேட் டீமன் சூமில் குவாக் எதுக்காக இவன் திடீர்னு என்ன சேலஞ்ச் பண்ண அப்படின்னு தெரியல, பட் இதை நான் அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த சூமில் இருந்துட்டு உன்னோட கை காலில் இருக்கிற அந்த வெயிட்டை வந்துட்டு நீ கழட்ட போறது இல்லையா, லாஸ்ட் டைம் நீ பேலஸ்ல சண்டை போறப்பவே நீ எந்த அளவுக்கு கேப்பபிள் ஆனவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அப்ப இருந்ததை விட இப்ப நீ நிறைய ஸ்ட்ராங்கா ஆயிருப்ப அப்படின்னு எனக்கு தெரியும், பட் அட்லீஸ்ட் ஒரு கை விலங்கையாச்சும் நீ கழட்ட வேணாமா அப்படின்னு கேட்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு தேவைன்னு தோணுச்சுன்னா அதை வந்துட்டு நான் கழட்டிக்குவேன். அப்படிங்கிறப்ப அந்த மூசில இருந்துட்டு நீ எவ்வளவு வேணாலும் பிளஃப் பண்ணிக்கோ பிராட், பட் லாஸ்ட் டைமை விட ரொம்ப அதிகமான ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா நான் அப்படி இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு ஃபைன், நீ இறந்ததுக்கு அப்புறம் இதை நினைச்சு நீ எப்படியும் வருத்தப்பட முடியாது, அதனால இது ஓகே தான், பேசினது போதும், என்னோட பிளட் பீட்ஸோட பவரை வந்துட்டு வந்து டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரத்தங்களை வந்துட்டு அதாவது பிளட்டை வந்துட்டு பீட்ஸ் அதாவது மணிகள் மாதிரி அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அது எல்லாத்தையுமே வச்சு அட்டாக் பண்றப்ப ஹீரோ வந்துட்டு இன்னும் பயங்கரமா காத்து தான் அடிக்குது. அப்படிங்கிறப்ப திடீர்னு அந்த பிளட் இருந்துட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வரப்ப ஹீரோ அதுல இருந்து விலகிடுறான். சோ இவனோட பிளட் பீட்ஸ்ல இருந்த ரத்தத்தை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு பவர்ஃபுல்லான கீயை யூஸ் பண்ணி அதுங்க எல்லாத்தையுமே ஒரு சாட்டை மாதிரி மாத்தி வழியில இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு வெட்டணும் அப்படின்னு ட்ரை பண்றானா. வாட் a remarkable ஃபயர் பவர். சோ இதுதான் 10th ரேங்க்ல இருக்கிறவனோட பவரா அப்படின்னு நினைக்க அங்க பார்த்துட்டு இருக்கிற சில பேர் வந்துட்டு ஹையர் ரேங்கிங் கிரேட் டீமன் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதான் என்ன ஒரு இன்கிரெடிபிளான பவர் அப்படிங்கிறப்ப இன்னொருத்தர் வந்துட்டு வாட் a fool, ஒரு மியர் கிரேட் டீமன் கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இங்க இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா அந்த கேப்டன் யுன்சங் வந்துட்டு கேஷுவலா இந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு நினைக்கிறான். அதே மாதிரி தான் அந்த மூசில இருந்துட்டு என்ன தைரியம் இருந்தா என்னோட அட்டாக்ல இருந்து தப்பி எதுக்கு நீ மேனேஜ் பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள தப்பிக்கிறது அப்படிங்கிறது இம்பாசிபிள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ரொம்ப கேஷுவலா அதுல இருந்து தப்பிச்சான். நான் வந்துட்டு 5 மாத்திரைகளை சாப்பிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கேன், என்னோட பவர் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஒரு டெமானிக் கூட அளவுக்காச்சும் இருக்கும், அப்புறம் எப்படி அப்படின்னு நினைச்சிட்டு சரி இதை வந்துட்டு நீ டாஜ் பண்றியான்னு பார்க்கலாம் பிளட் ஓர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான அந்த விப்பு மாதிரி பிளட்டை வந்துட்டு மாத்தி ஹீரோவை நோக்கி நிறைய அட்டாக் பண்றான். அதுல இருந்து ஹீரோ தப்பிக்கிறப்ப ஹீரோட உடம்புல அது வந்துட்டு அப்படியே உரசிக்கிட்டு மட்டும்தான் போகுது. ஈஸியாவே ஹீரோ எல்லாத்துலயுமே தப்பிச்சாரான். அந்த மூஸ் எடுத்துட்டு டேமிட் அவன் வந்துட்டு ஒரு நூல் இலையில எல்லாத்துல இருந்துமே தப்பிச்சிட்டு இருக்கானே, ஆல்மோஸ்ட் நான் வந்துட்டு என்னமோ காத்துல ஸ்விங் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சு பயங்கர கடுப்பாகி முடிஞ்சா இதை வந்துட்டு டாச் பண்ணி பாரு, உன்னால இதை டாச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரத்தத்தை ஒரு பெரிய பந்து மாதிரி மாத்தி ஹீரோ நோக்கி அனுப்புறான். ஹீரோ ஒரு ஸ்மைல போட்டுக்கிட்டு அவனோட ஸ்பீரை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டா அந்த பிளட் பாலை நோக்கி வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் யூஸ் பண்ண அந்த பிளட் பாலை அப்படியே நம்ம ஹீரோ மேல தூக்கி போட்டு ஹீரோவை நசிக்கிறான். எப்படி அந்த பிட் ஸ்பெயர் கூட நீ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கப்பவே உன்னை கிரஷ் பண்ணி உன்னை அப்படியே டஸ்டா மாத்திரனா இல்லையான்னு பாரு அப்படிங்கிறப்ப
இருக்கப்பவே திடீர்னு அங்க வர வெளிச்சத்தை பார்த்து அவன் ஷாக் ஆகுறான். என்னன்னா நம்ம ஹீரோன்ட்டு அந்த பிளட் ஸ்பேரை ஸ்லைஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். ஸ்லைஸ் பண்ணி வந்துட்டு ஷாட்டரிங் த்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேரை அங்கிருந்து இதுக்கு முன்னாடி எப்படி வேகமா தூக்கி வீசினான் அதே மாதிரி மூசில நோக்கி தூக்கி வீசுறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.